என் நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வெற்றி வேறுபொருள்களுக்கு அரோகரம். பழனி திருப்புகள். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அழியார்கள் பதமே துணையது என்று ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன் என மானமுனது என்று மோதும் ஏழைகள் வியாகுலமி தேதனவினாவில் உனை ஏழைகள் வியாகுலமி தேதனவினாவில் உனை ஏவர் புகழ் வாழ்வரையும் ஏவர் புகழ் வாழ்வரையும் என் சோலாம் நீருபடு மாடை போரும் மேனியவேரணி நீலமயில் வாகவுமை தந்தவே நீச்சல் கடமோடனது தீவினையலாமடியம் நீடு தனி வேல் விடு மடங்கள் வேம் ஏ ஏ ஏ ஏ தீரி வரும் மாறவுணம் நாவியுண்ணும் ஆனை முக தீரி வரும் ஆனை முகம் ஆவியுண்ணும் ஆனை முகம் தேவதூனை வாதிகரிம் அண்டகூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரமம் தேவர் வரதமுருகம் தேவர் வரதமுருகம் தம்பிராம் ஏறுமையில் வாகனம் குகா சரவணாயனது ஈதனம் மானமுனது என்றும் ஏழைகள் வியாகுலமி தேதனவினாவில் உன்னை ஏவர் புகழ் வாழ்மறையும் ஏவர் புகழ் வாழ்மறையும் என் சோலாம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞான தண்டாயுதவாணிக்கு. இந்த பாட்டை என்ன சொல்றாருன்னா,
ஆறுமுகம் 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 என்று பூதி. பூதி என்பது செல்வம் என்பது எது செல்வம்? விபூதி தான் செல்வம். பூதி என்றால் செல்வம், வி என்றால் மேலான, விபூதி என்றால் மேலான செல்வம் என்று பொருள். அப்ப இந்த உலகத்திலே மேலான செல்வம் எது? விபூதி. அப்படி 6 தடவை ஆறுமுகம் சொல்லி விபூதி பூசணும். அப்படிப்பட்ட அடியார்களை உங்கள்கிட்ட வந்து குகா, சரவணா, முருகா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி இப்படிலாம் வருத்தம் இருக்கு, வியாகுலம், அப்படி வியாகுலம்னா பலவிதமான வருத்தங்கள் கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லும் போது நீ அவர்களுக்கு அருள் செய்யாம இருந்தால் உன்னை யார் புகழ்வார்கள் கேட்க. வேதங்களும் உன்னை என்ன சொல்லும்? ஏவர் புகழ் போதும் அடியார்கள் வியாகுலம் இது என்னப்பான்னு கேட்டு நீ குணப்படுத்தாம இருந்தீனா உன்னை யாரும் புகழ்வார்கள்? மறையும் என் சொல்லாதம். இந்த வேதங்களும் உன்னை என்ன சொல்லும்? அது உன்னை புகழ்ந்துகிட்டு இருக்கு, அது கூட உன்னை எப்படி புகழும் என்று கேட்கிறார். அப்போ ஏழைகள் வியாகுலமே இதேது ஏது என வினாவில் ஏவர் புகழ்வார். அப்படி மடங்கள்னா சிங்கம்னு அர்த்தம். அப்படி நீங்க சூரசம்ஹாரனுக்கு அசுரர்களை தேவர்களை காப்பாற்றுவதற்கு நீ சிங்கம் போல இருந்து காப்பாத்தினியே, நீ என்ன சாதாரண ஆளா? அப்படிப்பட்ட நீ எங்களை காப்பாற்ற வேணாமா என்று நமக்காக அழகிராஜ சுவாமிகள் இந்த பாட்டிலே எம்பெருமானை விண்ணப்பிக்கின்றார்.